சோழ தமிழ் யூஎஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்ஜே. ஸோ இந்த வீடியோவில் நாம டார்க் நெட் அப்படின்னா என்ன, டார்க் நெட் எதுக்காகலாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்க் நெட் அப்படின்னா என்னன்னு சொல்றேன். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற கூகுள், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஜிமெயில், இமெயில், யாஹூ, யூடியூப் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ற இன்டர்நெட்ல வெறும் 4% மட்டும் தாங்க. மீதி 96%, அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைச்சு வைக்கப்பட்டிருக்க மீதி 96% இன்டர்நெட் டார்க் வெப் தாங்க. ஸோ ஏன் அந்த 4% இன்டர்நெட்டை மட்டும் நம்ம யூஸ் பண்றோம், மீதி 96% ஏன் நம்ம கண்ணில் இருந்து மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிறத பத்தி இப்ப பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த போட்டோ நீங்க பாருங்க. இந்த போட்டோல வந்து கடல்ல ஒரு பனிப்பாறை மிதந்துட்டு இருக்க மாதிரி தெரியும். ஸோ கடலுக்கு மேல இருந்து பாக்குறவங்களுக்கு வந்து அங்க மேல இருக்க அந்த சின்ன பனிப்பாறை மட்டும் தாங்க தெரியும். ஆனா அது உண்மையிலே வந்து சின்ன பனிப்பாறை கிடையாது. அந்த கடலுக்கு கீழே நீங்க போய் பாத்தீங்கன்னா தான் அந்த சின்ன பனிப்பாறைக்கு கீழே ஒரு பனி மலையா இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி தாங்க நாம யூஸ் பண்ற இன்டர்நெட்டும். நம்ம வந்து கடலுக்கு மேல இருந்து பாக்குறதுனால நமக்கு அந்த 4%ங்கிற கூகுள், யூடியூப் மாதிரி நாம யூஸ் பண்ற அந்த இன்டர்நெட் மட்டும் தாங்க நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனா உண்மையிலேயே நம்ம கடலுக்கு அடியில போய் பார்த்தாதாங்க நமக்கு மீதி 96%, அதாவது டார்க் நெட்டுங்கிற அந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யமே தெரியும். சோ இந்த டார்க் நெட் அப்படிங்கிற சாம்ராஜ்யத்தை நம்ம போன்ல இருக்க எந்த ஒரு ப்ரௌசரால ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த டார்க் நெட் ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு இருக்க ஒரே வழி டார் ப்ரௌசர் மட்டும் தாங்க. இந்த டார் ப்ரௌசரை நீங்க யூஸ் பண்ணா மட்டும் தாங்க உங்களால டீப் வெப்பையும் டார்க் வெப்பையும் ஆக்சஸ் பண்ண முடியுமே தவிர வேற எந்த ஒரு ப்ரௌசராலையும் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. சோ இப்ப டார்க் வெப் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். சோ இப்ப இந்த டார்க் வெப்பை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, இந்த டார்க் வெப்ல அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப தெளிவா பார்க்கலாம். சோ இந்த டார்க் நெட்டை முக்கால்வாசி ஹேக்கர்ஸ் தாங்க யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டில் நடந்திருக்க சைபர் கிரைம்ஸ் எல்லாமே இங்க இருந்து தாங்க நடத்தப்பட்டிருக்கு. ஏன் ஹேக்கர்ஸ்லாம் அவங்களோட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸை டார்க் நெட்ல இருந்து பண்றாங்கன்னா, ஏன்னா டார்க் நெட்ல ஒரு பர்சனை கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து நடக்கவே நடக்காத காரியங்க. இந்த டார்க் நெட்ல இருந்து நீங்க ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணீங்கன்னா கூட உங்களை யாராலுமே ட்ரேஸ் பண்ண முடியாதுங்க, இன்க்ளூடிங் போலீஸால கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான, அதாவது நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரௌசர் தாங்க இந்த டார்க் நெட். சோ இதனால தான் ஹேக்கர்ஸ் எல்லாருமே அவங்களோட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸை டார்க் நெட்ல இருந்து பண்றாங்க. சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டார்க் நெட் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ டீப் வெப் மற்றும் டார்க் வெப்ல அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ முதல்ல டீப் வெப்ல என்னெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும்னு பார்ப்போம். சில அகாடமிக் டேட்டாபேஸ், மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ், லீகல் ஆர் இல்லீகல் டாக்குமெண்ட்ஸ், சயின்டிபிக் ரிப்போர்ட்ஸ், மெடிக்கல் டேட்டாபேஸ், அதுக்கப்புறம் முக்கியமா ஹைலி கான்ஃபிடென்ஷியல் டேட்டாபேஸ் எல்லாம் இங்கிருந்து எடுக்க முடியும். சோ இப்போ டார்க் வெப்ல என்னெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோ கன்ஸை வந்து நம்மளால காசு கொடுத்து வாங்க முடியும், அண்ட் ட்ரக்ஸை வந்து நம்மளால காசு கொடுத்து வாங்க முடியும், அண்ட் இல்லீகல் பாஸ்போர்ட்ஸ், விசா போன்றவற்றையும் நம்மளால காசு கொடுத்து வாங்க முடியும், அண்ட் கான்ட்ராக்ட் கில்லர்ஸை கூட நம்மளால காசு கொடுத்து வாங்க முடியும். ஸோ இன்னும் சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்லணும்னா ஒட்டுமொத்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் ஒரே இடத்துல நடக்கிற இடம் தாங்க இந்த டார்க் வெப். ஸோ இதனால தாங்க அந்த டார்க் வெப்ங்கிற 96% தனியாக பிரிச்சு நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்காங்க. அண்ட் இந்த டார்க் நெட்டை எல்லாருமே இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்க்காக தான் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இந்த டார்க் நெட்டை வந்து நிறைய பேர் நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு சமூகத்தில் வந்து ஒருத்தவங்க நல்ல கருத்து பதிவிட்டாங்கன்னா அந்த கருத்து வந்து பின்னாடி அவங்க உயிருக்கு கூட ஆபத்து அமைஞ்சிருது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்க டார்க் நெட் மூலமா அந்த கருத்தை பதிவிட்டாங்கன்னா அந்த கருத்து யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு கண்டிப்பா போய் சேர்ந்துரும். அதே சமயம் அந்த கருத்தை யார் அனுப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்களால ட்ராக் பண்ணவே முடியாது. ஸோ இதனால அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. ஸோ இந்த மாதிரி நல்ல காரணங்களுக்காக தான் டார்க் நெட்டை சில பேர் நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டார்க் நெட்டுங்கிறது வந்து இல்லீகல் கிடையாதுங்க. அதை நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அது லீகலா இல்லீகலாங்கிறது வந்து முடிவாகும். அதை நம்ம லீகலா யூஸ் பண்ணா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே சமயம் அதை இல்லீகலா யூஸ் பண்ணா அது நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா அமைஞ்சிரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டார்க் நெட்னா என்ன, டார்க் நெட் என்னெல்லாம் இருக்கு, அந்த டார்க் நெட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், அதே சமயம் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட சந்தேகத்தை கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்பவே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் நம்மளோட சோழ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரணும். பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.